மேலதிகாரிகளை தவறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் கோவை சிறையில் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ள பிளாக்கில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவிற்கு பதில் மருந்துகள் கொடுக்கப்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும் தெரியல. நாளைக்கு கிட்னி பாதிக்கப்படலாம், ஒவ்வொரு உறுப்புகளாக செயலெடுக்கப்படலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சக கைதிகள் இவருக்கு உதவி செய்கிறதுனால மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் கட்டு போடுறதுக்கு பேக்கெல்லாம் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனிமை சிறையில் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட்னு சொல்லக்கூடிய தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. மென்டல் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்குது. மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க. இவர் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவருக்கு ஆகாதவர்கள் சொல்ல முடியும். அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சிறைவாசிகளை எல்லாம் காலையில் திறந்து விட்டுட்டு சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க. அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது. அந்த இடத்துல தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. அவருக்கு உணவுக்கு விட வெறும் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க. அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருன்னா, கை ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறத அவர் கருதுறாரு. நம்ம இது சாயந்தரம் 5 மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறதுக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு. இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம், சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினோட உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து, உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இது ஏன் பேசணும்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இவருக்கு நடக்குது, இவருக்கு பேசுறதுக்கு நாம் இருக்கோம், மீடியாஸ் இருக்குது, இன்றைக்கி எத்தனை அட்டென்ஷன் இருக்குது இவருக்கு. இது இல்லாத எத்தனையோ கைதிகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது தடுக்கப்படணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.